இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது தேங்காய் கொஞ்சமும், ஒரே ஒரு வெங்காயமும், கொஞ்சம் பூண்டு பல்லும் நம்ம மிக்சியில் ஓட்டிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒன்று தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம். வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை மிளகா அடிச்சிருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்து மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ மூடி வைக்கலாம். குழம்பு திறந்து பார்க்கலாம். நம்ம நல்லா கொதிக்குது. திக்காயிடுச்சு குழம்பு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு அரைச்சி விட்டு காரக்குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். காரக்குழம்பு ரெடி.